நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி கங்கணே நூபுரே துவபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். இந்த திருவாபரணங்களை எல்லாம், இந்த கங்கணம் சீதையனுடையது தானா, இந்த ஹார பதக்கங்கள் சீதையனுடையது தானா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா அண்ணா. ஆனால் இந்த சரணத்தில் போட்டுருக்கக்கூடியதான கொலுசு இருக்கே, இது எனக்கு நன்னாவே தெரியும், மண்ணினுடையது தான் அப்படின்னு. எப்படி தெரியும்னா, நித்தியம் பாதாபிவந்தனாத். எப்போதுமே ஸ்ரீ சரணத்தில் விழுந்து நான் நமஸ்கரிக்கும் போது அந்த திருவடியில் சாத்தப்பட்டிருக்கும் இது, அதனால இது எனக்கு தெரியும். அவருடைய சிஷ்டாச்சாரம் எப்படி பழகிருக்கார் அவர் சீதையனிடத்துலன்னு காட்டுறது. பொதுவாக ஸ்திரீகள் புருஷால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம பேசாமலே பழக முடியுமா? என்ன முடியாது. லோகத்தில் எல்லாம் உண்டு தான். இருந்தாலும் பார்க்கறது அப்படிங்கிறது வேற, நோக்கிறது அப்படிங்கிறது வேற. எப்படி இருக்கா, என்ன போட்டுன்னு இருக்கா, காதில் என்ன இருக்குது, கழுத்தில் என்ன இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ணுறது இருக்குது பார்த்தேன்னா, அதுக்கு தான் நோக்கிறது அப்படின்னு பேர். பார்க்கறது சாதாரணமாக இவன் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. அதனால இவர் என்ன சொல்கிறார் பாருங்கோ, இவ்வளவு வருஷ காலம் பழகியிருக்கார், இவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருப்பார் அண்ணா மன்னிக்கு. இருந்தாலும் நான் எதுவுமே கவனித்தது கிடையாது. இந்த திருவாபரணங்கள்லாம் தேவி பூட்டின்னு இருக்காளா அப்படின்னு எனக்கு தெரியாது. பாதசரம் கொலுசு மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் தேவியினுடையதான் அப்படின்னு உடனேயே ஸ்ரீ ராமபிரான் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறார், மார்பில் வச்சுக்கிறார். ராமருக்கு தோன்றது, இதை நான் எப்போ இதை பார்த்துட்டேனோ கட்டாயம் இனி சீதையும் நான் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு தோன்றது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு, இன்னொரு பக்கம் இதைத்தானே நான் பார்க்கிறேன்னு ஆனால் தேவியை காண கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி துக்க கண்ணீரும் விடுறார். அடிக்கடி சமாதானம் பண்ணிட்டே இருப்பான் இந்த சுக்ரீவன். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, கட்டாயம் சீதாதேவியை நம்ம கண்டுபிடிச்சுடலாம். நான் ருமாவை விட்டுட்டே நான் இவ்வளோ தைரியமாக இருக்கேன், நீங்கள் என்னமோ இப்படி அழறலே அப்படிங்கிறான். இவனுக்கு இருக்கிறத பார்த்தேலாம், இவன் ஒய்ஃபு ருமாவையும் சீதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கான் இவன். ஒரு காலம் தன்னை போல் அவரும் ராஜ்யத்தை எழுந்துட்டு இருக்கார், தன்னை போல் அவரும் மனைவி எழுந்துட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கார். ஒரு காலம் தனக்கு அண்ணன் சரியில்லாதது மாதிரி அவருக்கும் தம்பி சரியில்லையோ மூன்ற அளவுக்கு அவனுக்கு புரியுறது. ஆரம்ப ஸ்டேஜில் அவ்வளோதான் புரிஞ்சுட்டு இருக்கான். போக 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 ஆஞ்சநேய சுவாமி அளவுக்கு ராமர் இடத்துல பக்தி அவனுக்கு வரப்போகிறது. இருந்தாலும் ஆரம்பத்தில் அப்படி தோன்றுறது அவனுக்கு. அடிக்கடி தன் கதையை ரிப்பீட்டட்லி சொல்லிப்பான் ராமர்கிட்ட. பாவம் அவர் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாரே, அதை ஒரு தடவையாவது நம்ம கேட்போம். இவெல்லாம் பெரிய வானர ராஜ்யம் கிஷ்கிந்தா அப்படிங்கிறதே தேவைகி வானரத்துவம் உபாகதைகி. ராவணவத காரியத்துக்காக ஒரு செட் ஆஃப் தேவா அப்படியே கீழே இறங்கியிருக்கா, வானர ரூபத்தில் இருந்துட்டு இருக்கா. பெரிய வானர ராஜதானி இந்த கிஷ்கிந்தை அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வாலி சுக்ரீவன் ரெண்டு பேருமே அண்ணா தம்பி தான். ஒரு அசுரபல ஒரு ரெண்டு பேர் அவளும் அண்ணா தம்பி, மாயாவி துந்துபி அப்படின்னு. இந்த மாயாவி துந்துபி ரெண்டு பேரும், மாயாவி அப்பேற்பட்ட ஒரு பலசாலி, யாரோடையாவது கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. எல்லாரையும் ஜெயிச்சுண்டு வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தனக்கு அப்பேற்பட்ட பலத்துக்கு சரியான பல பராக்கிரமசாலி ஒருத்தன் உண்டுன்னா அது வாலிதான் அப்படின்னு கண்டுபிடிச்சான். சரி, அவர்களோட யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு கிஷ்கிந்தை வாசல்ல நின்றுட்டு கூப்பிடுறான் யுத்தத்துக்கு. டே ஆடாங்க அப்படின்னு வாசல்ல வெளியில வந்தான். வாலி வெளியில நின்றானோ இல்லையோ, வாலியை பார்த்ததுமே இவனுக்கு பயம் வந்துட்டோம். எடுதான் ஓட்டம். இவன் ரெண்டு பேரும் ஓட, இவனும் அண்ணன் தம்பி அவனும் அண்ணன் தம்பி துரத்துண்டே இவர்களும் ஓடி ஓடி வர, இந்த மாயாவியும் துந்துபியும் பெரிய ஒரு குகை அதுக்குள்ளே போகிறான். வாலி பின்னாடியே வரான். சுக்ரீவனை பார்த்து சொல்கிறான், சுக்ரீவா நீ வாசலில் நின்றுக்கோ கேட்டில். ஏன் அப்படின்னா, ஒரு கால் உள்ளே நான் போய் அடிச்சுட்டு உள்ளேருந்து வெளியில் அனுப்பி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, தப்பிச்சு அவன் ஓடி வந்தான் அப்படின்னு வச்சுக்கோ, நீ வெளியில இருந்தே அவனை அடிச்சுடு. ஆக மொத்தம் இன்றைக்கி அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு உள்ளே போனான்.
வெளியில இவன் நின்றுருக்கான். ரொம்ப மாதம் ஆறுதேன். அங்கவோ மாயாவி, நிஜமாலுமே மாயாவி, சும்மா இல்லை. அந்த குகைக்குள்ள பார்த்தா பெரிய அசுர சைன்யமே இருக்கு உள்ள. தனிமையில போயிட்ட வாலிக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தனை அசுராலையும் ஒழிச்சு கட்டி மாயாவியையுமே வதம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் வெளியில வரணும். அவனை வதம் பண்ணிட்டு இப்படி திரும்பும் போதே பார்த்தா வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய சுக்ரீவன் குகை வாசல்ல வெள்ளம் மாதிரி நுரைச்ச ரத்தம் ஓடி வருது. இவ்வளோ ரத்தத்தையும் பார்த்தானோலையோ அவன் மனசுக்குள்ள ஒரு திகில் உண்டாயிடுது. அப்பேற்பட்ட வாலி தான் போயிருக்கணும். வாலினுடைய ரத்தமாக தான் இது இருக்கும். ஏன்னா இப்படி வருதே, ஆறு மாதிரி வருதே அப்படின்னு நினச்சண்டான். அவ்வளவுதான், வாலியையே வதம் பண்ணிட்டான்னா சுக்ரீவனாகிய நான் எம்மாத்திரம் என்ன அடிச்சுடும் அவன் ஈஸியா அப்படின்னு தோணித்து. ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை கொண்டு அந்த மலை குகை வாசல்ல வச்சு அடைச்சுட்டு கிளம்பி கமுக்கமா கிஷ்கிந்தைக்கே போயிட்டான். உண்மையில போனது மாயாவி தானே. மாயாவியை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு பாரி அங்கேருந்து வந்து பார்த்தா வாசல் அடைச்சு வச்சிருக்கு. ஏய் சுக்ரீவா, சுக்ரீவா, சுக்ரீவா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். கூப்பிட்டு காத்தா இங்கே சத்தையுமே காணும், ஒன்றையும் காணும். காலால் ஒரு உத விட்டான். இந்த பாறை உருண்டு ஓடித்து வெளியில வரான். ராஜ்யத்துக்கு வந்த சுக்ரீவன் என்ன பண்ணா, வாலி என்ன நாருனா இருக்காருன்னு சொல்லலை, போயிட்டாருன்னு சொல்லலை. ஏன்னா இவனுக்கே தெரியாது என்ன எப்படி சொல்லுவான். இருந்தாலும் வானர எல்லா படைகள் எல்லாரும் பார்த்தா சாதாரண ராஜ்யமே ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, இதோ குரங்கு ராஜ்யம். வானர ராஜ்யத்துக்கு ராஜா இல்லைன்னா அது பிச்சுண்டு கிளம்பிட்டோம். அதனால உங்களுக்கு நாங்கள் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடுறோம். மகாராஜாவா வாலியே இருக்கட்டும், அவர் மறுபடியும் அவருடைய ஸ்தானம் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் உமக்கு நாங்கள் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடுறோம் அப்படின்னு அவனுக்கு ஈஸியாகவே அவனுக்கு சீட்டு கிடைக்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கு. அதனால உட்காந்துட்டான். பட்டாபிஷேகமும் ஆயிடுத்து. அவன் மாட்டுக்கு ஜாலியாக இருந்துருக்கான். வாலி அங்கேருந்து வரான். வாலி வராங்கிறத பார்த்தாலோ இல்லையோ இந்த எல்லா வானராலும் போய் சுக்ரீவனை கூட்டிட்டு வரா. சுக்ரீவன் அங்கேருந்து வரும்போதே அவன் சேர்த்து இந்த கிரீடம்லாம் அவுத்து வச்சுட்டு சிம்பிளாவது வந்திருக்கலாம். சத்திர சாமராதி உபசாரங்களோட கூட பட்டாபிஷிக்தனாக தலையில கிரீட்டத்தோட கூட ராஜாவா அங்கேருந்து எதிரில் அப்படி கிளம்பி வரும்போதே வாலிக்கு என்ன தோணி போயிடுத்து, வேணும்னே என்னை குகைக்குள்ள வச்சு அடைச்சுட்டு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆசையினால இவர்கள் இங்க வந்து இப்படி வேணும்னு தானே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுட்டான். இப்படி புரிஞ்சுட்டானோ இல்லையோ, இனி இவனை விடுறேனா பார் அப்படின்னு அடிக்க வரான். அண்ணாவை பார்த்ததுமே இவன் மனசுல என்ன தோணிடுது, அடடே இவருக்கு நல்லபடியா வந்துட்டாரே அப்படின்னு ஒரு சந்தோஷம் சுக்ரீவனுக்கு. ஏன்னா இவர் போயிட்டாருன்னா இவன் நினைச்சுட்டு இருந்தான். சும்மாவாவது இருந்திருக்கலாம். நேர விழுந்து நமஸ்காரம் பண்ணி இப்படி தலையை தூக்கினா, அண்ணா நல்ல வேலை நீங்க வந்துட்டேளா, உங்களுக்கு தான் ஏதாவது ஆழ்த்தோன்னு நினைச்சுட்டேன். அடப்பாவி, நான் எப்போ ஒழிவேன்னு பார்த்துட்டு இருந்தியோ நீ, எப்போ அண்ணா எப்போ போவா தின்ன எப்போ காலி ஆகும்னு காத்துட்டு இருந்தியோ, ராஜ்யம் கட்டிக்கலாம் நீ கிளம்பிவிட்ட. வெச்சனா பாரு, உன்னை என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, ஆரம்பத்துலேருந்தே திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் இந்த வாலி. சுக்ரீவன் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அப்படிதான் உங்கள்கிட்ட எனக்கு கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா நீங்க குகைக்குள்ள போன உடனேயே நான் அடைச்சிருப்பேனே. நான் இவ்வளவு நாட்கள் காத்துட்டு இருந்தேன், நீங்க வருவேள் தானே காத்துட்டு இருந்தேன். நான் தவறுதலாக புரிஞ்சுட்டேன் அண்ணா, என்னை மன்னிச்சுடுங்கோ அண்ணா, நான் செய்தது தப்பு தான் அப்படின்னு விழுந்து சரணாகதி பண்றான். தோஷோ எத்யபி அப்படின்னு தவறு செஞ்சிருந்தா கூட எவன் ஒருவன் சரணம்னு வந்துட்டானோ அவனுக்கு அபயம் கொடுக்கறது தானே முறை, அதானே தர்மம். ஆனா இந்த வாலி என்ன பண்றான் பாருங்கோ, ராஜ்யத்திலிருந்து அவனை எல்லாத்தையும் புடிங்கிண்டு மனைவி மக்கள்லேருந்து எல்லாத்தையும் தான் அபகரிச்சுண்டு ராஜ்யத்திலையும் அவனை இருக்க விடாம அவனுக்கு எங்கெங்கெல்லாம் போய் எந்தெந்த மலை குகையில உட்கார்றானோ,
என்ன மரத்தில் ஏறிக்கிறானோ, எந்தெந்த ராஜ்யத்தில் போய் இவன் போய் சப்போர்ட்டுக்கு நிற்கிறானோ, எங்கே போனாலும் இவனை துரத்தி 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 அடிக்கிறான். சீதை போய் உட்காந்துப்பான், உடனே வாலி வந்துடுவான். எங்கே போனாலும் இதே பிரச்சனை, வாழ விட்றேனா உன்னை பார் அப்படின்னு உட்காந்துருக்கான். சுக்ரீவன் சொன்னான், அப்புறம் இங்கே வந்து தான் சுவாமி நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா. ராமர் கேட்டா, என்னப்பா இது, எங்கே போனாலும் அடிக்கிறான் நீ சொல்றியே, இது ரொம்ப கிட்டக்கையே இருக்கே, இது கிஷ்கிந்த பக்கத்துலேயே இருக்கேன் ரிஷிமுகம். இந்த ரிஷிமுகத்தில் வந்து உட்காந்துட்டு நான் சௌக்கியமாக இருக்கேன்றியா, அது எப்படின்னு. அதுவா, அது ஒரு கதை. இன்னொரு கதை, இந்த மதங்கர் அப்படின்னு ரிஷி இருந்தார் இல்லையா, அவர் அங்கே தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வாலி கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேருந்து அந்த மாயாவியோட தம்பி துந்துபி இருக்கான் இல்லையா, அவன் மகிஷாசுரம் மாதிரி ரூபம் எடுத்துட்டு ஒரு எருமக்கடா அங்கேருந்து வந்து கிஷ்கிந்த வாசலில் ஒரு ஸ்வரம் வச்சான். இவன் இப்படி கூப்பிட்டதும் அங்கேருந்து யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தானோ இல்லையோ வாலி அவனோட கூட சித்த நேரம் யுத்தம் பண்ணிட்டு அவனை அப்படி இப்படி தூக்கி அடிச்சானோ இல்லையோ, இவருங்க கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிட்டே இருந்தார் மதங்க முனிவர். அவர் எதிரில் போய் பொத்துன்னு ஊண்டுது அந்த துந்துபியினுடைய சரீரம். உடனே இப்படி கண்ணை திறந்தாரோ இல்லையோ, இது என்னடா இது, ஒரு இம்சையா போச்சு. இதெல்லாம் இந்த வாலியினுடைய லீலை தான் நினைக்கிறேன். அடிக்கடி யாரையாவது அடிச்சு அடிச்சு போட்டுருக்கான் இவன். நீ தானே இந்த பக்கம் வந்தேன்னா மண்டை வெடிச்சு செத்துடு வைப்பாயில சபிச்சுட்டார். இப்படி சபிச்ச உடனே யாரோ 4 பேர் சுக்ரீவனுக்கு வேண்டிவா, சுவாமி மகாராஜா உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு வாங்கோ அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டான். பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம்தான், லோகம் பூரா இருக்க ஒரு இடம் இல்லை, விட மாட்டேன்னு இருந்தான் இந்த வாலி. ஆனால் அவன் தம்பிய பகவான் என்ன பண்ணான்னா அவன் பக்கத்துலேயே ஜாலியாக இருக்க வச்சிருக்கான். அப்போ என்னன்னா, அநாதன்னு யாருமே கிடையாது, ஒன்றுமே இல்லாதவர்களுக்கும் ஒரு இடம் பகவான் வச்சிருப்பான். நீங்கள் வந்து எப்படி சௌக்கியமாக இருந்துருக்காம பாருங்க. எனக்கு இந்த பார்டர் வரைக்கும், இந்த பார்டர் தாண்டுற வரைக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். ராமருடைய கதையெல்லாம் கேட்டார். அவர் மனசுக்குள்ளே தோணித்து, பாவம் உண்மையில சுக்ரீவன், அவங்ககிட்ட எந்த அதர்மமும் கிடையாது. அப்படி வச்சு அவனை அழுத்தி 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 வளர விடாமல் பண்ணிட்டு இருக்கான் வாலி. உண்மையிலே இவனுடைய ராஜ்யம் தானே கிஷ்கிந்த, இதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராமர் சங்கல்பிச்சுட்டார். உனக்கு எப்படியாவது உனது கபி ராஜ்யத்தை மீட்டு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னார். சுக்ரீவன் சிரிச்சுண்டான், அதில் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்பா சிரிக்கிற? இல்லை சுவாமி அதெல்லாம் வேண்டாம், இந்த வாலிக்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். ஆடாப்பாவி ஏண்டா அப்படி சொல்கிற? என் பலத்தில் என் பராக்கிரமத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? வாலி ரொம்ப பலசாலி, அவங்ககிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கவாவதுன்னு எனக்கு தோன்றுறது. சீதை இரு, நான் உனக்கு என் பலம் என்னன்னு காட்டுறேன் பார் அப்படின்னார். அந்த துந்துபியினுடைய உடல் கடக்காங்க, அது அப்படியே தன்னுடைய கால் கட்ட வராலே எடுத்து உதைத்து காட்டினார். பல யோஜனை தூரம் தாண்டி போய் அது பொத்துன்னு விழுந்தது. போருமாப்பா போகிறோம். ஆனா அவன் வந்து அடித்து நிமித்தி கொண்டு போய் போடும்போது நல்ல பெருசாக மாம்சம் புஷ்டமாக இருந்தது. இப்போ பல வருஷ காலம் ஆயிடுத்து, வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. இதை தூக்கி அடிச்சது ரொம்ப பெரிய விஷயம்னு எனக்கு தோணலை. அவன் எப்பேற்பட்ட பலசாலின்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய மகா விருட்சங்களை எல்லாம், பச்சை இலையோடு இருக்கக்கூடிய விருட்சங்களை கூட தனது கையால் இப்படி இப்படி ஆட்டினா அப்படின்னு சொன்னால் பச்சை இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்படி ஒரு பலம் அவனுக்கு. அப்படியா, சரி இரு அப்படின்னார் ராமர். தனது ஒரு அஸ்திரத்தை எடுத்து பிரயோகப்படுத்தினார். அது அங்கே இருக்கக்கூடியதான சப்தசால விருட்சங்கள் எல்லாத்தையும் பிளந்துண்டு போய் சப்த சமுத்திரத்திலையும் நீராடி சப்த குலாச்சலங்களையும் துளைத்து கொண்டு மறுபடியும் ராமர் கைக்கே அந்த அஸ்திரம் வந்து, அந்த பானம். இது போருமாப்பா, போருமா அப்படின்னு கேட்டார். சுக்ரீவன் ராம சரணத்தில் விழுந்தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சந்தேகத்தினால நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ, நீங்கள் எனக்கு அருமை.
அவங்ககிட்ட போய் உங்களை மாட்டி விட்டுட்டு உங்கள் திருமேனிக்கு ஏதாவது ஆழ்த்தினா அதை காட்டிலும் எனக்கு கஷ்டம் வேற என்ன? ராமர் சொல்கிறாரோ இல்லையோ, தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமம அப்படிங்கிறார். சுக்ரீவா, உனக்கு ஏதாவது ஆகிற காரணத்தில் எனக்கு சீதையால் தான் என்ன ஆகணுங்கிறார். அதையே தான் அந்த பாவம் இவனுக்கும் இருக்கும் இல்லையா? ராமா, உங்களுக்கு ஏதாவது ஆகிற பட்சத்தில் எனக்கு கபிராஜ்யம் கூட வேண்டாமே அப்படின்னுறான். அவனை சமாதானப்படுத்தினார். நீ போய் யுத்தத்துக்கு கூப்பிடுப்பா, நீ யுத்தத்துக்கு கூப்பிடு, வாலியே என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம், நான் வரேன், நான் உனக்கு சபதம் பண்ணி கொடுக்குறேன், கட்டாயம் வாலியை வதம் பண்ணி வானர ராஜ்யத்தை நான் உனக்கு மீட்டு கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிறார். ஒரு உயிரின் அன்பன் அப்படின்னு சொன்னால் அவனுக்காக எது வேணாலும் செய்யலாமே. அதான் சக்கிய தர்மம். தனத்தியாகா சுகத்தியாகா தேகத்தியாகோபி வா புனகா அப்படிங்கிறான். ராமர் சிரிச்சுக்கிறார். லக்ஷ்மணரை பார்த்து, ஒரு குரங்கு அது கூட இவ்வளோ அழகா தர்மங்களை பேசுறேன் அப்படின்னு கொண்டாடுறார். சுக்ரீவன் அங்கே இருந்து வந்தான். கூப்பிடுறான் கர்ஜனை பண்ணி. ரொம்ப நாளாக இந்த பயலை எட்டியே பார்க்கல, இன்னைக்கு என்னமோ மறுபடியும் வந்து நிற்கிறானே அப்படின்னு நினச்சிண்டான். வாலி அங்கேருந்து யுத்தத்துக்கு வரான். அடிக்கிறது, அமுக்கிறது, பிசையறது, கிழியறது, என்னென்னலாம் உண்டோ எல்லாம் நடக்கிறது. அப்படி 2 பேருக்கும் யுத்தம் நடக்கும் போதே ராமர் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கார். ஆச்சரியமாக இருக்கு. நன்னா மாட்டுன்ட்டான் வாலிகிட்ட சுக்ரீவன். என்ன பண்ணுறதுன்னு புரியல, உழி ததும்புறது. எப்படியாவது தப்பிச்சுட்டு ஓடி வரணும். இவரோ பார்த்துட்டு சும்மா இருக்காரு, அடிக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு தோணிட்டு உடனே அப்படியே தப்பிச்சுட்டு குதிச்சு இக்கரைக்கு ஓடி வந்துட்டான். அன்ற பார்டர் தாண்டி வாலி துரத்துண்டே பின்னாடியே ஓடி வந்தான். அந்த பார்டர் தாண்டி இவன் வர முடியாது, ஏன்னா உள்ள வந்தா மண்டை வெடிச்சிரும். அங்க கிட்ட வந்து நின்றுட்ட உடனே இவன் அங்க பார்த்தேன் வேறான், பொழைச்ச பயலேன் போ அப்படின்னு கத்தி இப்படி திரும்பி போயிட்டான் வாலி. ஓடி குதிச்சு ஓடி வந்த சுக்ரீவன் ராமபிரானை பார்த்தான். உங்களை நம்பிதானே சுவாமி நான் போனேன், கடைசியில் என்ன ஒத்த ஆளா இந்த வாலிகிட்ட மாட்டி விட்டுட்டேலே, நீங்கள் எப்படி இன்னைக்கு உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா போயிடுத்து. அது இல்லைப்பா, எனக்கு உங்கள் 2 பேரையும் பார்த்தா அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கு, நீங்கள் யுத்தம் பண்ணுற முறையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டு ஒன்றுத்து. இதில் யார் சுக்ரீவன் யார் வாலின்னு எனக்கு புரியலை. நான் வந்து வாலின்னு நினச்சிட்டு ஒன்றை அடிச்சுவிட்டேன்னா என்னப்பா பண்ணுறது, அதனால தான் மௌனமாக இருந்தேன். என்னடா இது, சர்வஜனா இருக்கிறார், அவருக்கு வந்து யார் வாலி யார் சுக்ரீவன்னு தெரியாதா? ஸ்வயம் பகவானுக்கு இல்லை, அதையே விடுங்கோ. இவாளுக்கு 2 பேருக்குமே வித்தியாசம் தெரியாமல் எப்படி இருக்கும்? அண்ணா தம்பிக்குள்ள வித்தியாசம் தெரியாமல் இருக்குமான மனுஷ ரீதியாக பார்த்தாலே கூட. காரணம் ஒன்று சொல்லலாம், யாருக்குமே சாகர காலம்னு ஒன்று வரணும், வந்தால் தான் பிராணன் போகும் யாராக இருந்தாலும். ஒரு காலம், அந்த காலம் இந்த வாலிக்கு வராமல் இருந்திருக்கலாம், அதனால காத்திருக்கிறாரோ. மகான்கள்லாம் சொல்லுவா பிரவச்சனத்தில், வந்தது முதற்கொண்டு ராமரையே ராமரையே தான் கொண்டாடின்னு இருக்கிறானா இவன். லக்ஷ்மண சுவாமியும் கூட தானே வந்திருக்கார். லக்ஷ்மணரை கொண்டாதவாளே கிடையாது, எல்லாருமே சேர்த்து சேர்த்து தான் கொண்டாடுறா. ஆரம்பத்திலேருந்து பார்த்தா விஸ்வாமித்திரரே 2 பேரையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போகிறார். ஜனக மகாராஜாவும் பார்த்தா 2 பேரையும் சேர்த்து தான் வர்ணிக்கிறார். இமௌ குமாரோ பத்ரம் தே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இந்த சூர்பனக கூட தருணவு ரூபசம்பன்னவு அப்படின்னு 2 பேரையும் சேர்ந்து தான் சொல்கிறா. அப்புறம் சபரியும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ ஆஞ்சநேய சுவாமியும் ராஜரிஷி தேவ பிரதிமவும் தாபசவும் சம்ஸ்கிருத விரதவும் 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஆனால் இந்த சுக்ரீவன் என்னமோ ராமரையே தான் கொண்டாடுறானே தவிர லக்ஷ்மணரை இங்கே வரணும் சீதா அமரணும் கூட சொல்லலை. லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா, அவனுடைய அப்பேற்பட்ட ஒரு கிருபை இந்த சுக்ரீவனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ராமருடைய அபிப்பிராயமா. அதனால இந்த முறை அனுப்பும்போதே லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு அழகான ஒரு வன மாலை அதை அவன் கழுத்தில் போட வச்சு லக்ஷ்மணர் கையால் அந்த அனுகிரகமும் அவனுக்கு பெற வச்சு அப்புறம் அனுப்பி வைக்கிறார். இப்போ நீ போப்பா, எனக்கு வித்தியாசம் தெரியுமே, அதனால் இப்போ போ அப்படின்னா.
மறுபடியும் அங்கேருந்து வந்தான் இவன், வாலியை கூப்பிடுறான் யுத்தத்துக்கு. இப்போதானே அடிச்சு நிமித்துட்டு வந்த, மறுபடியும் கூப்பிடுறான் பாரு அவன், இதோ வரேன் அப்படின்னு எடுக்கிறான். அதுக்குள்ளேயுமே அவன் மனைவி தாரா விவேக்கியாவோ ஓடி வந்து கையை பிடிச்சி நிறுத்தினா, இல்லைப்பா நீங்கள் இப்போ கிளம்பாதீங்கோ, எனக்கு என்னமோ பெரிய ஆபத்து நேர்ந்திருக்குன்னு தோன்றது, மனசில் சரியா படலை. மேலும் நம்ம புள்ள அங்கதன் சித்தப்பாவோட யாரோ 2 பேர் பேசின்னு இருக்கா அப்படின்னு அன்னைக்கு பார்த்ததாக சொன்னான். அவர்கள் ராமலக்ஷ்மணர்கள் தான் அப்படின்னு தோன்றது. ராமபிரான் பிதிர்வாக்கிய பரிபாலனார்த்தம் வனவாசமாக வந்திருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறாருன்னு தோன்றது எனக்கு. ராமரா ராமரா அவரை எனக்கு ரொம்ப நன்னா தெரியுமே. இந்த அல்ப பயல்களாம் போய் அவர் கூட நிற்பாரான்னு அதெல்லாம் மாட்டார்டி, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, இது போல் அல்ப பயலுக்கெல்லாம் தான் கூட நிற்கணும்னு அவர் கிளம்பி வந்திருக்கார். நிவாச விருக்ஷா சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயश्चैव யசசश्चैक பாஜனம் ஞான விஜான சம்பன்னோ நிதேஷே நிரதः பிதுः தாத்தூனாமிவ சைலேந்திரः குணானாம் ஆகரோ மகான். சாதுக்களுக்கு எல்லாருக்கும் நிவாச விருட்சமாக இருக்கக்கூடியவர். எவரவர்களெல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறாளோ, ஆபத்து அடைந்துட்டாளோ, இவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே அடுத்த வேலைக்கு என்ன வழின்னு தெரியலையோ, அதுபோல யார் யார் நிர்கதியாக இருக்கிறவளுக்கெல்லாம் கதியானவர் அவர் தான். அவர் கையில் கோதண்டத்தை பூட்டி இருக்கிறதே ஆர்த்த சப்தம் மாபூத் அந்தோ அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. என்ன செய்வோம் அப்படின்னு யாரும் கண்ணீர் விட்டுடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே தான் அவர் கோதண்ட பாணியாக இருக்கார். அதனால கட்டாயம் சுக்ரீவன் அவருடைய ஒரு பேர் ஆதரவில்தான் உங்களை யுத்தத்துக்கு அழைக்கிறான்னு எனக்கு தோன்றது. அப்படிதான் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு தார சொன்ன உடனேயே வாலி அதை பெருசாக மதிக்கலை. எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு காலம் யுத்தம்னு நேர்ந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அந்த ராமரையே நான் கூட்டின்னு வரேன் நம்ம மாத்துக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு கிளம்பிட்டான். பொதுவாக வாலி ராவணன் இவர்கள் எல்லாமே பிரச்சன்ன பக்தாள் தான். கிளம்பும்போதே ராமர் கையால் அடி வாங்கணும்னே தான் கிளம்புறான். மனசுக்குள்ளே அவனுக்கு தெரியும், ராமர்கிட்டயே அதை சொல்கிறான். ஏன்னா ராமர் உன்னை எழுப்பி விட்டுடுவான்னு கேட்குறாரு. எழுப்பி விட்டுடுவான்னு கேட்கும்போது உங்கள் கையால் அடி வாங்கணும் தானே வந்திருக்கேன், என்னை எழுப்பாதீங்கன்ட்டான் கடைசியில். அதுக்கு இவனுக்கு மனசுக்கு தெரியும், ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டா, வெளியில் காட்டிக்க மாட்டா. இவர்கள் எல்லாருமே அப்படி தான். வாலியோ ராவணனோ நேராக மறுபடியும் யுத்தத்துக்கு வந்தான். ராமர் நின்றுட்டு பார்த்துட்டுருக்கிறார். பெரிய 4 வகை சைன்யமோ இல்லை வானர சைன்யமோ வந்தால் தானே யுத்தம்னு கோதண்டத்தை எடுத்து யுத்தம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு. ஏகாக்கியாக வந்திருக்கான். எப்போ ஏகாக்கியாக வந்திருக்கானோ தனி ஒருவனுக்கும் தானே யுத்தம் பண்ண முடியும். அதனால அவருக்கு வேலை இல்லை, சும்மா நின்றுட்டு இருக்கிறாரு கையில் வில்ல வச்சுட்டு. இப்படி யுத்தம் நடக்கும்போதே இவர்கள் பரஸ்பரம் எப்படி ஏற்கனவே ஆஸ்போடனங்கள்லாம் பண்ணிண்டு முறைப்படி எப்படி யுத்தம் பண்ணுவாளோ துவந்த யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப ஆச்சரியமாக நடக்கிறது. சுக்ரீவனும் சும்மால, அவனும் அடிக்கிறான், தொகைக்கிறான். கடைசியில் வாலி என்ன பண்ணா, சுக்ரீவனை தூக்கி அவனுடைய 2 கையையும் அவனுடைய 2 காலையும் பிடிச்சி வளைச்சுட்டான், வில்லு மாதிரி மேலே தூக்கி. இப்படி வளைச்சுண்டு இவன் நிற்கும்போது வாலியனுடைய மார்பு விஷாலமாக தெரியறது. வாஹா, ராமர் தனது ஒரு ஷரத்தை எடுத்தார். இனி நாம் இவனை வீழ்த்தலைன்னா சுக்ரீவனுக்கு பிராணன் போயிடும். உயிர் போகிற தருணத்தில் சுக்ரீவன் தீனமான பார்வையோட ராமரை பார்க்கிறான். எனக்கு உயிர் போயிட போகிறதே அப்படின்னு ராமரை ஒரு அம்பு எடுத்தார். அவருக்கு அடிக்கணும்னு சங்கல்பிச்சுண்டா ஒரு பானம் போருமே. ஷரம் ச வீக்ஷதே ராமஹா வாலினோ வதகாரணாத்து. இந்த பானம் சரியா இருக்குமா இந்த பயலை அடிக்கிறதுக்கு அப்படின்னு இப்படி பார்த்துட்டார். தனது 4 கயிற்றில் இப்படி வச்சு இதை பூட்டி இந்த அம்பை விட்டாரோ இல்லையோ, அது நேராக ஷர்ன்னு வாலினுடைய மார்பில் குத்தி அவனை கீழே தள்ளுறது.
ததஸ்திரம் தஸ்ய வீரஸ்ய ஸ்வர்கமார்க பிரபாவனம் ராமபாணாசனோட்சிப்தம் ஆவகத்து பரமாம் கதிம். கீழே வீழ்ந்தானோ இல்லையோ, யார் அதை என்ன அடிச்சது? இங்கு நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ என்ன அம்பு வந்து தாக்கிப்தே, இது யாருடைய அம்பு அப்படின்னு புடுங்கி இந்த அம்பை பார்த்தான். அப்படி பார்க்கும்போது அதில் ராம் அப்படின்னு எழுதிருக்கு. அந்த நாமத்தையும் படிச்சுட்டான். ராம் நாமம் எழுதியிருக்கே, அந்த நாமத்தை சொல்லிட்டான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கம்பன். ரொம்ப அருமையான பாசுரம் இது. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, லோகத்துக்கே மூல மந்திரம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னா அது தாரக மந்திரம். ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுல தாரக பிரம்மம் அதுல இருந்து தான் வருது. ராமர்னு ஒத்தர் அவருக்கு ராமன்ற நேம சூட்டினா அப்படிங்கிறது கிடையாது. ராமர்னு அவதாரமாயி வந்திருக்காரோ இல்லையோ, அவருக்கு ராமன்னு பேர் வச்சாங்கிறது கிடையாது. ராம நாமம் ஏற்கனவே இருக்கு. அந்த நாமத்திலிருந்து தான் ராமபிரான்கிற மூர்த்தியே வந்திருக்காராம். அப்ப என்ன, நாமி நாம்னோர் அபேததா, மூர்த்தி வேற நாம வேறம் இல்லை. அப்படித்தானே நாம பார்க்கிறோம். பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகிங்கிறோம். இப்போ பாகவதமே கிருஷ்ணன்னா என்னன்னு, அது அந்த ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணனே. அதுபோலத்தானே ராமாயணம்னா, ராமாயணம் படிக்க 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 ராமரே நமக்கு பிரத்யட்சமாயிடுவார் இல்லையா? ராமநாமத்தை ஜபம் பண்ணி தியாகராஜர் ராமரை பார்த்துவிட்டார் இல்லையா? எப்படி பார்த்தார்னா நாமத்திலிருந்தே பார்த்துவிட்டார் அப்படிங்கிறது தான். எப்போதுமே 3 விஷயம் இருக்கு. ஒன்று, மனதினால நாம் எண்ணக்கூடியதான எண்ணம், பாவம். இன்னொன்று வாச்சிக பிரபஞ்சம், வாக்குனால் நம்ம பேசக்கூடியது. மனதினால ஒன்று நினச்சிக்கிறோம், மனசுனால நினச்சிண்டு ஒரு விஷயத்தை நம்ம கல்பனையினால் பார்க்குறோம். இன்னும் வாக்கால் சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று அந்த ரூபத்தை இப்போ மைக் அப்படின்னு சொன்னால் மனதில் முதல்ல நான் மைக்குன்னு நினச்சிக்கிறேன், அப்புறம் வாயால் மைக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் விழுற மைக்கை பார்க்குறேன். இந்த ரூபம் இருக்குது அப்படின்னு 3 இருக்கு இல்லையா? 3 தனித்தனியாக இருக்கு இல்லையா? இப்போ என்னன்னா ராமங்கிற ரூபம், ராமங்கிற நாமம், ராமருங்கிற தியானம் மனதுக்குள்ளே பார்க்குறோமே அந்த ராமர், 3மே ஏக வஸ்து. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ